அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் தை தான் பிறக்குது, எங்களுக்கு வழி எதுவும் பிறக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலையாக இருப்பாங்க. 2024 அது எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். நான் சொல்ல போகிற விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யாமல் இருந்திருப்போம், இல்லைனா செய்யறதுக்கு மறந்துருப்போம். அதை தான் நம்ம 2023 நம்மளுக்கு சொல்லிட்டு போன அட்வைஸாக நம்ம எடுத்துப்போம். அதை உதாசீனப்படுத்தாமல் நம்ம ஃபாலோ பண்ணால் அடுத்த தை மாதம் நம்ம கட்டாயம் வழி பிறக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். 1, நேரத்தை வீணாக்காதீங்க. 2, நேர்மறையான எண்ணத்தை வளர்த்துக்கங்க. 3, தனக்கு இல்லாமல் அடுத்தவருக்காக இருந்தால் கூட நெகட்டிவாக பேசாதீங்க, நினைக்காதீங்க. 4, இருக்கிறத வச்சு மனநிறைவடைங்க. 5, தானும் வளரணும், தன்னை நம்பி இருக்கிறவங்களும் வளரணும்னு நினைங்க. 6, குடும்பத்துக்காக உழைங்க, குறிக்கோளுக்காக போராடுங்க. பணம் முக்கியம்தான், ஆனால் அதுக்காக உறவையும் நட்பையும் ஏமாத்தாதீங்க. 8, அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவலாம் கூட பரவாயில்ல, ஆனால் நான் இருக்கேன்ற வார்த்தையாவது சொல்லுங்கள். அந்த வார்த்தையாவது அவங்கள உயர்த்தும். வசதியில் நமக்கு மேலே இருக்கிறத மட்டும் இன்றைக்கும் பார்க்காதீங்க. நாம் மேலே போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் யோசிங்க. புதுசாக வர எத்தனையோ யூடியூப் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைபர் இப்படி இதெல்லாம் போட்டு அவங்க சம்பாதிக்க வழி சொல்லித்தர நமக்கு நாம் சம்பாதிக்க வசதியாக வாழ யாராவது வழி சொல்லித்தரணுமா என்ன? ஜஸ்ட் திங்க் ஸ்மார்ட். ஹாப்பி பொங்கல்.